உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, மறுபடியுமாக உங்களோடு கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் கொடுத்த மெய்யான மேன்மையான உன்னதமான இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்ததற்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்கு கர்த்தர் பெரியவராயிருந்து தம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த மகிமையான காரியங்களை செய்கிறதற்காய் கர்த்தர் தாமே இந்த தொலைக்காட்சி நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலுமாய் கூட ஆண்டுடைய வசனத்தை உங்களோடு கூட தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் என் உள்ளத்திலே வைத்து கொடுத்த சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசித்து புஸ்தகத்தில் வேதத்தில் யோபின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தியானம் செய்வதற்காக நான் தெரிந்து கொண்டேன். இந்த நாளில் யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானம் செய்வோம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 22:21 நாம் வாசிப்போம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஒரு அற்புதமான ஒரு வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி அற்புதமான இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவரோடே பழகுகிற ஒரு அனுபவம். இந்த வசனத்தை வாசித்த மாத்திரத்தில் என் உள்ளம் மகிழ்ந்தது. ஒரு பக்கம் என் உள்ளம் வேதனையும் அடைந்தது. அவரோடு நான் எப்படி பழகுவது என்று யோசித்து கொண்டிருந்த நாட்கள், வருடங்கள் ஏராளம். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்வார்கள். வேதத்திலும் அப்படியே தான் இருக்கிறது. ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தார், ஏவாள் தேவனோடு சஞ்சரித்தார், நோவா தேவனோடு சஞ்சரித்தார். அப்படி ஆபிரகாம் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். மோசே தேவனோடு ஒரு சிநேகிதனைப் போல அவர் பேசி கொண்டிருந்தார். இப்படி இவைகளெல்லாம் நான் படிக்கும் பொழுது என் உள்ளத்தில் எழும்போதுண்டு, நான் எப்பொழுது என் தெய்வத்தோடு உறவாடுவது, எப்பொழுது அவரோடு சஞ்சரிப்பது, எப்படி அவரை நான் பார்ப்பது, எப்படி நான் அவரை தரிசிப்பது என்கிற எண்ணம் எனக்குள்ள பல வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த வசனத்தை படித்த மாத்திரத்தில் என் உள்ளம் சற்று அசைந்தது. நீ அவரோடே பழகுகிற ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உறவுக்கும் உணர்வுக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை நீங்கள் நானும் கவனிக்க வேண்டும். உறவு வேறு, உணர்வு வேறு. இன்றைக்கு உறவு என்பது ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருப்பது உறவு. தாய் தகப்பனுக்கு இடையே இருப்பது ஒரு உறவு. தகப்பன் பிள்ளைகளுக்கு இருப்பது ஒரு உறவு. இப்படி அக்கா மாமா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அப்படின்ற உறவுகள் இருக்கிறது. ஆனால் இவைகளை தாண்டி இவைகளுக்குள் ஏற்படுகிற ஒரு உணர்வு தான் வித்தியாசமானது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவை பாருங்கள். அது உறவாக இருந்து பிறகு உணர்வாக அது மாறுகிறது. அந்த உணர்வு என்பது உள்ளத்தில் ஒன்றுபடுவது. இருவரும் கணவன் மனைவி 2 மாம்சமாய் இருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அவர்கள் இருவரும் 2 மாம்சமாய் இருப்பவர்கள் ஒரே மாம்சமாய் மாறக்கூடிய உணர்வுகள் எப்பொழுது வருகிறது என்றால் அது உணர்வால் ஏற்படுகிறது. இருமனமும் ஒரு மனமாகிறதுனால் ஏற்படுகிறது. ஒற்றுமையினால் ஏற்படுகிறது. அன்பினால் ஏற்படுகிறது. ஐக்கியத்தினால் ஏற்படுகிறது. பாசத்தினால் ஏற்படுகிறது. விசுவாசத்தினால் ஏற்படுகிறது. நம்பிக்கையினால் ஏற்படுகிறது. உறவு என்பது பெயரளவில் கூட இருந்து விடலாம். இன்றைக்கு எத்தனையோ கணவன் மனைவிமார்கள் பெயரளவில் இருந்து விட்டு போய்விடுகிறார்கள். சரி, பிள்ளைக்காக வாழலாம், சரி நம்ம கூட நம்ம அப்பா அம்மாக்குறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது என்று வாழ்கிற கணவன்மார்கள் ஏராளம். மனைவிமார்கள் கூட சரி என்ன செய்வது, வேறு வழி இல்லை, இவரை விட்டுட்டால் நமக்கு என்ன பண்ண முடியும், வேறு ஒன்றுமே செய்ய முடியாது, ஏதாச்சும் ஒன்று நடக்கட்டும் பார்க்கலாம், என்ன பண்ணுறது தெரியாமல் வாழ்க்கையில் கட்டிக்கிட்டோம், சரி நமக்கு பிடிச்சிச்சோ இல்லையோ நம்ம அப்பா அம்மாவை யார் பார்த்துக்குவா, இல்லை நம்ம பிள்ளைகளை யார் பார்த்துக்குவாங்க, அவங்களுக்காகவாச்சும் வாழலாமே. இப்படி தியாகம் செய்து வாழ்கிற கணவன் மனைவிமார்கள் உலகத்தில் அநேகர். ஆனால் அப்படி இல்லாமல் இது வெறும் உறவு தாங்க.
அதே போல் பாருங்கள், இன்றைக்கு நிறைய பேர்கள் கணவன்மார்கள் கூட மனைவிமார்கள் கூட விருப்பப்பட்டு தன் மனைவியோடு விருப்பப்பட்டு தன் கணவனோடு வாழ்கிற அனுபவம் கூட குறைவு. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பிரியமானவர்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள், நீங்கள் நிச்சயமாக யோசித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இது. ஆகவே தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மனைவி இருக்குது, அம்மாவை நேசிப்பாங்க, பாட்டியை கூட நேசிப்பாங்க, அக்காவை நேசிப்பாங்க, தங்கச்சிமாரை நேசிப்பாங்க, ஒரு சிநேகிதிகள் அப்படின்னு வந்து அவங்கள கூட நேசிப்பாங்க. ஆனால் தன் மனைவியை மட்டும் மனசார நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய முறை தெரியறதில்ல. கேட்டாக்கா அவங்ககிட்ட பல ரீசன் இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, உண்மையாகவே சொல்லப்போனால் நாம் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் மனைவிமார்கள். ஆனால் அவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில பலவீனங்கள், தெய்வத்துக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள். இன்றைக்கு நிறைய பேர் காதலிப்பாங்க, காதலிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஓடி ஓடி தான் பண்ணுவாங்க. காதலித்த பிறகு, திருமணம் ஆன பிறகு பிரிஞ்சு வாழ்றதே வாழ்க்கையாக போயிடும். ஆனால் உண்மை என்ன? கல்யாணம் பண்ணும்போது அவங்க காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையோ, திருமணமான பிறகு ஒருவருக்கு ஒருவர் உள்ள ஏற்ற தாழ்வுகளை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்வது தான் உண்மையான திருமண வாழ்க்கை. அதை இன்றைக்கு உலகத்தில் மிக குறைவாக போய்விட்டது. அதுவும் கிறிஸ்தவர்களுடைய மத்தியில் மிகவும் குறைவாக போய்விட்டது. அதனுடைய மதிப்பே தெரியாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அநேகர் அந்த கவுன்சிலிங் கூட எடுக்கிறதில்ல, ஆலோசனை கூட எடுக்கிறதில்ல. எடுத்த உடனே கொஞ்ச நாள் பார்க்குறது, முடியலன்னா உடனே டைவர்ஸ், உடனே இப்படி தான் போகிறாங்க. காரணம் என்ன? இவைகளெல்லாம் உறவுகளோடு வாழ்வது. ஆனால் இப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் சொல்வதில்லை. அவர்கள் என்ன நடந்தாலும் சரி, ஏற்ற தாழ்வு இருந்தாலும் சரி, உயர்வு தாழ்வு இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம வாக்குறுதி கொடுக்கும்போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது, எப்படி நாம் சொல்லுகிறோமோ அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது கூட இவள் என் மனைவி, இவர் என் கணவர், இவர்கள் என் பிள்ளைகள், இது என் குடும்பம் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் பிரியாதபடி நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அன்புக்கும் பாசத்திற்கும் நட்புக்கும் உறவுக்கும் உணர்வுக்கும் மரியாதை கொடுத்து அதற்கு தீனி போட்டு வளர்த்து கொள்ளுகிறார்கள் அல்லவா? அதுதான் உணர்வு. அந்த உணர்வை தான் நாம் பழகி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். தெய்வத்தோடு இன்றைக்கு நிறைய பேர் பெயரளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயரளவில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உறவிலே வாழ்கிறார்கள். நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். இப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா 4:1, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். என்ன மாதிரி ஒரு விஷயம் பாருங்களேன். அந்நாளில் அநேகர் நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை, 7 ஸ்திரீகள்னு சொன்னால் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த 7 ஸ்திரீகள் என்பது 7 சபைகளை குறிக்கிறது. இது அநேகருக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். 7 ஸ்திரீகள் என்பது 7 சபைகளை குறித்து பேசுகிறது. அந்த நாளில் 7 ஸ்திரீகள் என்று சொன்னால், நீங்கள் வெளிப்படுத்தல போய் பாருங்கள், அதில் 7 சபைகள் இருக்கும். ஒன்று ஒன்றா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, பெர்கமு, பிலதெல்பியா, சிமர்னா அப்படின்னு சொல்லி லவோதிக்கேயா வரைக்கும் 7 சபைகள் வரும். அந்த 7 சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சபையிலும் ஒரு குறை இருக்கும். அதே போல் கடைசி நாட்களில் கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, 7 ஸ்திரீகள் என்பது உலகம் முழுக்க உள்ள சபைகள். என்ன, இவர்கள் எல்லாரிடத்துல போய் பாருங்கள், ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குறை மட்டும் இல்லை, பல குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரியமானவர்களே, இவைகள் எதற்காக என்று சொன்னால் உறவுகள் தான். ஒரு அம்மா இடத்துல நான் கேட்டேன், அம்மா ஏம்மா ஆலயத்துக்கு வரமாட்டீங்க சனிக்கிழமையில் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் இடத்துல ஒரு வார்த்தை சொன்னது என்னுடைய முகத்தில் அறைந்தது போல் இருந்தது. என்னையா, கோயிலுக்கு வந்துட்டா கடவுள் சோறு கொடுத்துருவாரா என்று சொன்னார்கள். உண்மையிலே சற்று நான் உடைந்து போனேன். அப்படியானால் இவருடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேல் இருக்கிறது? வேலைக்காரன் மேலும், வேலையின் மேலும், பணத்தின் மேலும், பட்டத்தின் மேலும், உறவு மேலும், உற்றார் உறவினர்கள் மேலும், உலகத்தின் மேலும், உலக ஐஸ்வர்யத்தின் மேலும், உலக சம்பத்தின் மேலும், உலகத்தின் மேல் தான் இருக்கிறத ஒழிய தெய்வத்தின் மேல் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை அப்படித்தான் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவனாய் வாழ்வதில்லை. ஆலயத்துக்கு செல்வார்கள், பாடல்களை பாடுவார்கள், ஜெபிப்பார்கள், வேதத்தையும் வாசிப்பார்கள்.
அதை புரிந்தும் கொள்வார்கள். ஆனால் நடப்பதற்கு பல முறை யோசிப்பார்கள். காரணம் என்ன? இந்த உலகத்தின் நெருக்கத்தை பார்க்கும்போது இது இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்றது? அப்போ கடவுள் எதற்காக? தெய்வம் எதற்காக? இவைகளெல்லாம் உறவுகள் பிரியமானவர்களே. இன்றைக்கு கூட அநேகர் பாருங்கள், ஓய்வு நாளுக்கு சனிக்கிழமை அப்படின்னு எத்தனையோ பேருக்கு உலகம் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளில் கடைபிடிக்கிறார்கள்? 90% கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை தான் என்று வாதித்து கொண்டு அதிலே நின்று கொண்டு மிகவும் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கார்கள். இன்றைக்கு காலையில் கூட ஒரு சகோதரோடு வெளிநாட்டிலிருந்து இடத்துல பேசி கொண்டிருந்தார். ஐயா, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் தெரிந்தனால் தான் ஓய்வு நாள் சொல்லி சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. நான் கூட கோவப்பட்டு என் மனைவியை திட்டேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டுடைய நாமத்தை நாம் தூசித்து விடக்கூடாது. நாம் அன்பாகத்தான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். யாக்கோபு 1:20 சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லுகிறது. அப்படியானால் நாம் மனிதர்களாக இருக்கும் பொழுது அந்த காரணத்துக்காக நாம் கோபப்பட்டு அவர்களை திட்டிவிடக்கூடாது. அவர்களோடு சென்று வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களுடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறார். அது அவர்கள் தவறு இல்லை. அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற வலைகள் அப்படி இருக்கிறது. அவர்களுடைய கனநித்திரையின் ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது. சில நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்து இதை வாசிக்கிறதுனால அவர்களுக்கு வாசிக்க தெரியாது. அவர்களுக்கு அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர் கற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வாசித்தாலும் அது புரியாது என்பார்கள். நீங்கள் உபாகமம் 29:18 ஏசாயா 29:18 போய் பாருங்கள். ரொம்ப அழகாக அந்த சம்பவங்கள் இதை குறித்து அழகாக பேசுகிறது. பிரியமானவர்களே, நான் எதை சொல்லுக வருகிறேன் என்று சொன்னால், அந்த நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு கணவனை பிடித்து கொண்டு, உங்கள் பெயரை மட்டையா, எங்கள் துணியை நாங்கள் போட்டுக்கிறோம், எங்கள் சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் தண்ணியை நாங்கள் குடிச்சுக்கிறோம், எங்கள் வீட்டை நாங்கள் கட்டிக்கிறோம், எங்கள் பொருளை நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களது எல்லாமே எங்களுதாக இருக்கட்டும், பேர் மட்டும் பேர் இருந்தால் போதும். இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது கிறிஸ்துவிலே உறவு. ஆனால் உணர்வு என்பது அப்படி அல்ல. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் சரி, நான் வாழாமல் வெட்டியாக போனாலும் சரி, என் ஆண்டவர் சொன்ன வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு என்னையும் என் வாழ்க்கையும் என் மூச்சு காற்றையும் என் உயிரையும் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி வாழ்கிறவர்கள் தான் உணர்வில் வாழ்கிறவர்கள். பிரியமானவர்களே, அதை தான் யோபு செய்தார். யோபு தன் வாழ்க்கையில் செய்த பொழுது அவரோடு அவர் பழகி கொண்டிருந்தார். அவரோடு அவர் உறவாடி கொண்டிருந்தார். உறவில் மட்டுமல்ல, உணர்விலும் வாழ்ந்தார். ஆகவேதான் அவரை நேசித்த அளவுக்கு அவர் எதையுமே நேசிக்கவில்லை. தன் பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். தன் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனது. தன்னுடைய எல்லாம் ஒழிந்து போனது. வெறும் தன்னை திட்டுவதற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மனைவி மாத்திரமே உயிரோடு இருந்தாள் பக்கத்தில். வேறு யாரும் இல்லை. அந்த அம்மா கூட அவரை பார்த்து திட்டத்தான் செய்துச்ச ஒழிய அரவணைக்க கூட செய்யலை. ஆனால் யோபுக்கு அவைகளெல்லாம் குறித்த கவலை இல்லை. காரணம் என்ன? அவர் தெய்வத்தோடு வைத்திருந்த பழக்கம் அவ்வளவு மேன்மையான பழக்கமாக இருந்தது. கர்த்தர் கொடுத்தார். இது கர்த்தர் கொடுத்தார். ஒரு பின்னு கூட கர்த்தர் தான் கொடுத்தார்னு அவர் நினச்சதுனால்தான் எல்லாமே போன பிறகு கூட அவரால் அந்த வார்த்தைகள் சொல்ல முடிந்தது. காரணம் என்ன? அவர் கர்த்தரை ருசி பார்த்து இருந்தார். ஆகவேதான் சங்கீதத்திலே தாவீது எழுதும்போது 34:8 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க பழக வேண்டும். இன்றைக்கு ருசி பார்ப்பதே கிடையாது. நாம் பாட்டுக்கு ஏதோ செய்கிறோன்னு செய்துக்கிட்டே இருக்கிறது. ஏதோ படிக்கிறோம், நம்மளும் பைபிள் இருக்குது, சரி வேலைக்கு போகும்போது பைபிள் படிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறது. அப்புறம் சரி காலையில் சரி இந்த பாட்டு பாடி ஜாப் பண்ணலான்னு நினைக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம அலுவல்கள் நம்ம செய்துக்கிறது. என்ன ஒரே ஒரு எண்ணம், கடவுள் நம்மளை பார்த்துக்கிறாரு, கடவுள் பாதுகாத்துக்குவார், இவ்வளோதான். நல்லது தான். ஆனால் எப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட உறவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவரோடு பழகுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா என்பதை நீங்களும் நான் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிதான் நம்ம இருக்கிறதா இல்லை என்பதை நாம் பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் சொன்னார், அவரோடு பழகி பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும், சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்கிறார். அவரோடு பழகி சமாதானமாயிரும். எப்போ சமாதானம் கிடைக்கும்? அவரோட பழகினால்தான் சமாதானம் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு சமாதானம் கிடையாது. நிறைய பேர் பணம் வச்சுருக்கான், நிறைய பேர் சொத்து வச்சுருக்கான், ஆனால் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. எதோ செய்து பார்க்குறோம்,
ஏதாச்சும் பண்ணால் ஒரு சமாதானம் கிடைக்குமா, இதை செய்தால் நிம்மதி கிடைக்குமா, இதை செய்தால் சந்தோஷம் கிடைக்குமா, இதை செய்தால் மன அமைதி இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை செலவு பண்ணி, பொருளை செலவு பண்ணி, சொத்தை கூட விற்று எதோ பண்ணி பார்க்குறான். அவனுக்கு என்ன கிடைக்கிறதில்ல, அவன் நினைக்கிற சமாதானம் கிடைக்கிறதில்ல. அவரோட பழகினா தான் உண்மையான ஒரு தெய்வம். எத்தனை பேருக்கு தெரியல தெரியுங்களா? ஆனால் இன்றைக்கு தெரிந்த கிறிஸ்தவர்களே உண்மையான அந்த தெய்வத்தை நேசிப்பதற்கு அவருடைய மதிப்பு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். நிறைய காரியங்களை நீங்களும் நானும் இதிலிருந்து படிக்க போகிறோம். எதற்காக அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் பழகாததினால் வரக்கூடிய தீமை என்ன, பழகுகிறதுனால் வரக்கூடிய நன்மை என்ன, பழகாததினால் வரக்கூடிய சாபம் என்ன, பழகுவதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை அநேக காரியங்களை நீங்களும் நானும் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது எப்படிப்பட்ட சமாதானம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவானுக்கு எழுதுகிற அந்த யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 14:27 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு நிரந்தரமான சமாதானம். கிறிஸ்தவனுக்கு 24 மணி நேரம் சந்தோஷமாக தான் இருக்கணும், சமாதானமாக தான் இருக்கணும். காரணம் என்ன? அவன் கிறிஸ்துவோடு இருந்தால், அவரோட பழகினான், அவரோட பேசினான், அவரோட உறவாடினான். அவர் தான் என் வாழ்க்கை, அவர் தான் என் மூச்சு, அவர் தான் என் பேச்சு, அவர் தான் என் எண்ணம், அவர் தான் என் செயல். இன்றைக்கி எத்தனை பேர் தெரியுங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதே கிடையாது. எப்படி அவர்களுக்கு சமாதானம் வந்துவிடும்? ஆனால் சமாதானம் இல்லை என்று அழுவார்கள். அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி அழுவார்கள். பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே நிற்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் தவறாகவே இருக்கும். அவர்கள் ஒன்று செய்வார்கள், ஆண்டவர் ஒன்றை விரும்பியிருப்பார், ஆண்டவர் சொல்லியிருப்பார். அவர் ஒன்று சொல்வார், இவங்க வேற ஒன்று செய்யுது. எப்படி சமாதானம்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன அழகாக சொல்ல பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்படவே மாட்டாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட பயப்பட மாட்டாங்க, கலங்கவே மாட்டாங்க. கலங்குற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட கலங்கவே மாட்டாங்க. காரணம் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இதை நீங்களும் நானும் மறக்கவே கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் நம்மளை கலங்க பண்ணோம், பயப்பட பண்ணோம். ஆனால் தெய்வம் கொடுக்குற சமாதானம் ஒரு நாள் நம்மளை இறைச்சியாது பயப்பட பண்ணாது என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே பாருங்கள், யோபு அழகாக சொல்லியிருக்காரு. 22, 21 மறுபடியும் நான் வாசித்து அந்த இதுக்கு வருகிறேன். நீ அவரோட பழகி சமாதானமாகும், அதனாலே உமக்கு நன்மை உண்டாகும். அது என்ன நன்மை? அது என்ன நன்மை? நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னாக்கா அப்படியே கொஞ்சம் ஆதி ஆகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. என்ன அழகாக சொல்ல பாருங்கள். ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆண்டவர் காயினை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா உன் முகநாடி வேறுபட்டிருக்கு? என்னாச்சு உனக்கு? சகோதரன் போய் கொன்னுட்டான். அது கொல்றதுக்கு முன்னாடியே சொல்கிறார், டேய் நீ பண்ண போகிறது சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் அதை கேட்கவே இல்லை. அதை கேட்டுட்டும் அவனுக்கு எரிச்சல் வந்து போய் அவன் சகோதரன் கொல்றான். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அநேக சமயங்களில் நமக்கு எச்சரிப்பை கொடுப்பார். அந்த எச்சரிப்பு நமக்கு வரும் பொழுது உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளை ஆயத்தமாக்கி கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஏன்னாக்கா அவர் சொல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். நீங்கள் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்குமே அவர் எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் விடுறதில்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ பாவியோ இல்லையோ தெரியாது. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய தூதை அவனுக்கு கொடுத்தே கொடுக்குறாரு. அவன் செய்யறதுக்கு முன்னாடியே கொடுத்துறாரு. அத்தையும் தாண்டி செய்யலாம் பாருங்க மனுஷன். அதாங்க பெரிய விஷயம். மீக 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க.
அது சொல்கிறாரு, நீ அவரோட பழகிப்பாரு, நன்மை உனக்கு உண்டாகும். என்ன நன்மைனா என்ன? மனுஷனை 6:8 வாசிக்கிறேன். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்ன கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆண்டவர் என்ன கேட்கிறார் உன்ட்ட? நியாயம் செய்து, நன்மைனா இதாங்க, இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற ஒன்றுமே அவர் கேட்கறதில்ல. அவர் கேட்கறதுலாம் ஒன்றே ஒன்று, நன்மை செய் போதும். உனக்கு செய்ய திராணிக்கும் போது செய்யலைன்னா அது பாவம்ன்றார். யாக்கோபு 4:17 வாசித்து பாருங்க. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அது நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, வாழ்க்கையில் நன்மை செய்ய படியுங்க, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதில் என்ன? நியாயம், இரக்கம், அவ்வளோதான். தாழ்மை, இது 3 வருங்க. நியாயம், இரக்கம், தாழ்மை. உங்களை யாரும் பயப்படுத்த முடியாது, உங்களை யாரும் அசைக்க முடியாது, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உண்மையாக வாழ்ந்து பாருங்கள், மேன்மையாக கர்த்தர் கொண்டு போய் கொடுப்பார். நன்மையே செய்து பாருங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தீமை வந்தாலும் அது உங்களுக்கு தெரியாமலே உங்களை கொண்டு போயிடுவார் அநேக நேரத்தில். அதனால தான் அந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ இலை உதிராது இருக்கிற மரம் என்று சொல்கிறார். அப்படி என்ன, எல்லாம் வரும், ஆனால் உன் இலை உதிராது. கஷ்டம் வரும், கவலை வரும், துன்பம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அது உன்னை தொடவே தொடாது, உனக்கு தெரியவே தெரியாது, அது உன்னை அழிக்க முடியாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நீங்கள் நான் தியானித்தோம். அவரோட பழகுவது எத்தனை ஆசீர்வாதம். பிரியமானவரே, உறவுக்கும் உணர்வுக்கும் ஒரு வித்தியாசம். உறவு என்பது 2ஆக இருக்கும், உணர்வு என்பது 2ம் ஒன்றாக இருக்கும். அதே போல தான் உறவு என்பது தெய்வத்தோடு நமக்கும் இருப்பது இடைவெளி இருக்குமானால் அது உறவு. இடைவெளி இல்லாமல் அது பிணைக்கப்பட்டிருக்குமானால் அது உணர்வு என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அவரோடு பழகுவது என்பது, அவரோடு நாம் இசைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் அவருக்கு பயந்து அவருக்கு சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் அவரோடு உணர்வில் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு நன்றி ராஜா. உறவுக்கும் உணர்வுக்கும் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம்மோடு பழகவும் நன்மை செய்யவும் சமாதானத்தோடு வாழவும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உறவோடு உம்மோடு வாழாதபடி உணர்விலும் இசைந்து உம்மோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.